ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா எங்கள் வீட்டில் ஒரு லஞ்சு செஞ்சேன். ஒரு சிம்பிள் லஞ்சு தான், அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா சமைக்கிறேன், என்னை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணல. நான் வந்து இந்த மாதிரி செய்வேன். ஸோ இதை விட பெட்டராக செய்யலாமா இல்லை எப்படி செய்யலான்றதை நீங்கள் கூட எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதை கூட ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஷேரிங்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எதனாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாதம் வந்து நல்லா அரிசியை கழுவிட்டு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம், அதாவது நல்லா ஃபுல்லாக அரிசி நல்லா முக்கால் பதத்து வெந்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு விசில் விடுவேன். 2 விசில் விடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் மேலே தெரிக்காது, சாப்பாடும் நல்லா வெந்துடும். அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு. 6 கத்திரிக்காயை இந்த மாதிரி மேலே இருக்க காம்பு சீவிட்டு கழுவிட்டு அந்த கீழே வந்து 4 பக்கெட்டு, அதாவது 4 கீரை மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 6 கத்திரிக்காயும். இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து எண்ணெயில் சேர்த்து நான் வதக்கிடுவேன். அதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து உப்பு சேர்த்து இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு அதை வந்து மூடி போட்டு சிம்மில் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் மாற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினேன். காய் வந்து என்ன செஞ்சேன்னா அவரைக்காய், இது அவரைக்காய் சீசன், அதனால் கிடைக்கும் போது அவரைக்காய் செஞ்சுக்குவோம். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவை. 2 பல்லு பூண்டு அந்த மாதிரி சீச்சு வச்சுருக்கேன். 5 பூண்டு அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் புளிக்குழம்புக்கு. வெங்காயமும் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் புளிக்குழம்புக்கு. அவரைக்காய் வந்து சீசன் கிடைக்கும் போது தான் வந்து செய்ய முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயிலே வந்து நான் புளிக்குழம்புக்கு தாளிக்க போகிறேன். கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வெடித்ததும் வெந்தயம் வந்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே நல்லா வெடித்ததும் 2 வரமிளகா சும்மா கில்லாமல் அப்படியே போட்டுட்டேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அதோட சேர்த்து வதக்கிட்டேன். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்க்கணும். நான் பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் பின்னாடி நான் சேர்த்தேன். வெங்காயம்லாம் வதக்கிட்டு பூண்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள்கிட்ட புளிக்குழம்பு பொடி இருந்தால் கூட அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா வந்து கையிலேயே நான் பொடிச்சு அந்த மாதிரி சேர்ப்பேன். அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்து மூடி போட்டு தக்காளி வேகிற வரைக்கும் நான் விட்டுட்டேன். அப்படியே சிம்மில் வச்சு பக்கத்தில் இன்னொரு பேனில் அவரைக்காய்க்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த சீச்சு வச்சுருக்க பூண்டை போட்டுட்டு உப்பு, அப்புறம் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் மட்டும் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேர்த்து வச்சுருக்க நம்ம கழுவி வச்சுருக்கிற அவரைக்காயெல்லாம் அந்த பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது காய் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாகவே தண்ணி தேவைப்படும், தண்ணி போதும். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும், காய் வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் போதும், 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா அழகாக வெந்துடும். இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி ஊற வச்சுருந்தாலும் அதை கரைச்சி எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்து நான் அதில் வந்து இந்த குழம்புல ஊற்றிட்டு நான் வந்து இந்த குழம்பு அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான், நானும் எங்கள் சின்ன பையன் பெரிய பையன் தான் முட்டை சாப்பிடுவோம். அதனால் 3 முட்டை மட்டும் எங்களுக்காக அவிச்சுக்கிட்டேன் சைடில். ஆக்சுவலாக 4 பர்னர் இருக்கிறனால ஈஸியாக சீக்கிரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் வந்து அந்த அவரைக்கால உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முன்னாடியே உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோன்னா எல்லாமே நல்லா வெந்துடும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அதுக்காக நான் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். இப்போ நல்லா குழம்பு நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக வந்து நான் வெல்லம் சேர்த்தேன். வெல்லம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் குழம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்காதனால சேர்ப்பேன். இப்போ அதில் வந்து நான் அந்த கொதிச்ச குழம்புல வந்து கத்திரிக்காய், அந்த பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காய்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சிருவேன். ஏன்னா அப்போ கத்திரிக்காய் வேகலைனா கூட வெந்துடும். இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதுவும் மூடி வச்சிருவேன் நான், அவ்வளோதான். இப்போ வந்து அப்பளம் பொரிச்சுக்குவேன். அப்பளம் வந்து எப்படி பொரிச்சேன்னா, அந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அப்பளத்தை 4ஆக உடச்சி அந்த மாதிரி பொரிப்பேன். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் கம்மியாக செலவாகும். பெரிய பாத்திரம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை, இதனால் சீக்கிரம் டக்குன்னு பொரிச்சிடலாம். அதனால் வந்து அப்படி செய்வேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் எங்கள் லஞ்சு. அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.